ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பட்ட பகலில் ஒரு இளைஞர் அரிவாளால் கொடூரமாக ஒருவரை வெட்டியிருக்கிறார். நடந்த இந்த கொலைவெறி தாக்குதலில் கை மணிக்கட்டோடு துண்டாகி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த அடுத்த 3.5 மாதத்தில் அரிவாளால் வெட்டிய அதே இளைஞரை வெட்டு வாங்கிய நபர் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். கொல்லப்பட்டவர் அவினேஷ். 21 வயதான இவர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியைச் சேர்ந்தவர். இதே ஊரைச் சேர்ந்தவர்தான் சுதாகர். 45 வயதான இவர் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். இவரது மனைவி ஒன்றிய கவுன்சிலராக உள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுதாகரின் பைக்கை அவினேஷ் வாங்கிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. திரும்பி வருவதற்கு தாமதமானதால் சுதாகர் அவினேஷை திட்டியிருக்கிறார். தாயை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் அவினேஷுக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது. இதை தட்டி கேட்கவே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் ஏப்ரல் மாதம் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த சுதாகரை கொலை செய்யும் நோக்கில் அவினேஷ் அரிவாளால் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவினேஷை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சுதாகருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 1 வாரத்திற்கு முன்பு அவினேஷுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ரத்னகிரி காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இதனால் அவினேஷ் காவல் நிலையத்திற்கு வந்து கையெழுத்து போட்டு சென்றிருக்கிறார். சுதாகரின் வெளிக்காயங்கள் ஆறினாலும் உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த பகை ஆறவில்லை. தனக்கு உயிர் பயத்தை காட்டிய அவினேஷின் உயிரை எடுக்க முடிவு செய்திருக்கிறார் அவர். இதற்காக அவினேஷின் நடவடிக்கைகளை தொடர்ந்து நோட்டமிட்டு வந்த நிலையில் அவர் காவல் நிலையத்திற்கு வந்து கையெழுத்து போட்டு செல்வது தெரிய வந்தது. இதனால் அவரை ரத்னகிரியிலேயே வைத்து வெட்டி கொலை செய்ய சுதாகர் திட்டம் தீட்டியிருக்கிறார். சம்பவத்தன்று தன்னுடைய நண்பர்கள் 4 பேருடன் சுதாகர் காவல் நிலையத்திற்கு அருகே காத்திருந்துள்ளார். அவினேஷ் கையெழுத்து போடுவதற்காக வந்ததும் சுதாகரும் அவருடைய ஆட்களும் சுற்றி வளைத்து அவினேஷை சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். உயிர் பயத்தில் அவர் தப்பி ஓடியிருக்கிறார். இருந்தும் விடாத அந்த கும்பல் அவினேஷை ஒரு செருப்பு கடை முன்பாக வைத்து கொடூரமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவினேஷை மீட்ட அக்கம் பக்கத்தினர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவினேஷ் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். கொலை செய்த கையோடு சுதாகரும் அவரது ஆட்களும் நேராக ரத்னகிரி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ராணிப்பேட்டை டிஎஸ்பி இமயவர்மன், ஆய்வாளர் பார்த்தசாரதி ஆகியோர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.